நாளுக்கு நாள் இந்த பித்தப்பை கற்கள் ஏற்படுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பித்தப்பை கற்கள் வந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கல் வந்தா பித்தப்பையை எடுத்துடணும்னு சொல்றாங்க. சரி, பித்தப்பை கற்கள் இருக்கு அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் இந்த பித்தப்பையில இருக்க கற்கள் கரையும் அப்படின்னு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்தப்பை கல். ஸோ பித்தப்பை கல்லை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் நாளுக்கு நாள் இந்த பித்தப்பை கற்கள் ஏற்படுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பித்தப்பை கற்கள் வந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கல் வந்தால் பித்தப்பையை எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. சரி, பித்தப்பை கற்கள் இருக்கு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த பித்தப்பையில் இருக்க கற்கள் கரையும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ பித்தப்பையில் கற்கள் ஒரு நாள்லையோ 2 நாட்கள்லையோ 3 நாட்கள்லையோ ஏற்படுறது கிடையாது. வெகு நாட்களாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பித்த நீர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பித்த நீர் அந்த கொழுப்போட சேர்ந்து சேரும் சகதியுமா ஸ்லெட்ஜாக தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்லெட்ஜ் ஃபார்ம் ஆகும் பொழுது நமக்கு அடிக்கடி ஒரு தொந்தரவு வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் மேல் வயிற்றுல ஏதோ ஒரு அசௌகரியம், இழுத்து பிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வலி அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வலது தோள்பட்டை, அது மாதிரி வலது ஷோல்டர் பிளேடு இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி முதுகுல இந்த ரெக்கையாட்டம் தூக்கி இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே கீழே வலி இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஏதோ ஒரு விஷயம்னு அஜாக்கிரதையா இது பண்ணிக்கிறது. சாப்பிட்டவுடன் குறிப்பாக கொழுப்பான உணவு, அசைவம் சார்ந்த உணவுகள் சாப்பிட்ட பிறகு, இதுல நீங்க பரோட்டாவையும் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா அங்க வலி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பித்தப்பை கல் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த சேறு சகதி போல ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். சேறு சகதி போல ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை? இப்ப நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம், கொழுப்பு சார்ந்த உணவு வயிற்றை தாண்டி குடலுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்துருச்சு இதை செரிக்க நீ அனுப்பு. ஏன்னா கொழுப்பை செரிக்க செரிமானம் பண்ண வயிற்றுல எல்லாம் ஆகாது. கணையத்திலிருந்து பேங்க்ரியாட்டிக் லிபேஸும் இந்த பித்தப்பையில இருந்தும் பித்த நீர், இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டும் சேர்த்து தான் அது செரிமானம் பண்ணும். ஸோ வந்துருச்சுனோடனே அது சிக்னல் அனுப்பினோடனே என்ன பண்ணுன்னா, இந்த பித்தப்பையானது நல்லா ஃபுல்லாக அப்படியே பம்ப் பண்ணணும். ஃபுல்லாக பம்ப் பண்ணி அது என்ன வச்சிருக்கோ கண்டென்ட்டை அதை அப்படியே எங்கே கொட்டிடணும் அப்படின்னா இதுக்கு கொட்டிடணும், குடலுக்கு கொட்டிடணும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குளக்குழப்பு தன்மையால் இது ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பண்ண முடியாது, பம்ப் பண்ண முடியாததுனால அறகுறையாக தான் போகும். இப்படி ரொம்ப நாள் இப்படியே இருக்கிறனால ஒரு இடத்துல தேங்கி தேங்கி நிற்பதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பித்தப்பையில் கற்கள் ஃபார்ம் ஆகும். ஸோ பித்தப்பைய கற்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சில பேருக்கு வலி இருக்கும், சில பேர் வேற ஏதாவது டெஸ்ட் போயிருப்போம், அப்போ தெரியும். பித்தப்பை கற்களை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிங்கிள் ஸ்டோனா இருந்ததுன்னா ஓகே. சில சமயம் சின்ன சின்னதாக உடஞ்சிருக்கும். அடுத்து அது 1-2 சென்டி ஒரு 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 1 மில்லிமீட்டர் இருக்கு, இன்னொன்று 3 மில்லிமீட்டர் இருக்குன்னா அடுத்த தடவை ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு 2 மில்லிமீட்டரா பிரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கம்ப்ளீட்டாக வெளியே போச்சுன்னா தான் இல்லை அப்படிங்கிறது இல்லைங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணும். சில பேருக்கு சிகிச்சை எடுக்கிறப்ப குறையும், சிலருக்கு சிகிச்சை எடுக்கும் பொழுது அதிகரிக்கும். உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சிகிச்சை எடுத்து கொஞ்சம் குறையுது, நீங்கள் எந்த முறையில் வேணுமா சிகிச்சை எடுக்கலாம். குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குறைந்த பிறகு நம்ம கொஞ்சம் உணவு முறை தவறான உணவு முறை எடுக்கிறோம், இல்லை தூக்கம் சரியில்லை, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனாலே நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த பித்த நீர் சுரக்குது பார்த்தீங்களா, அது இன்னமும் ரொம்ப திக்காக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்கள் இன்னும் அதிகமாக ஆகும். அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ஆகும் பொழுது ரொம்ப அதோட கெப்பாசிட்டி இதாகி ரொம்ப இதாகும் பொழுது அந்த பித்த பை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப லெகுவாயிரும். ஸோ அந்த நேரத்தில் தான் அது தாபிதமாகி வெடிக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும். எந்த இதில் ரொம்ப நாள் பித்தப்பையில் கற்கள் இருந்ததுனாலும் அது நமக்கு கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வெளியே தள்ளுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்னியில் நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி இந்த பித்தப்பையை எடுக்காமல் கற்களை வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பேக் அவ்வளோ சென்சிட்டிவ்.
ஸோ இதோட வலியும் அது போகக்கூடியதும் எப்படி இருக்கும்னா அந்த பேக்கோட டிப்ல தான் இருக்கும். ஸோ அதனால அறுவை சிகிச்சைங்கிறது பண்ண முடியாது. ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டென்ட் வந்து வைப்பாங்க. அப்ப இது முழுவதும் வெளியாகணும் அப்படிங்கிறப்ப சிகிச்சை முறையில என்ன இருக்கணும் அப்படின்னா, உணவு சீரா வந்து இருக்கணும். தூக்கம் தூக்கம் இல்லைனாலே பித்தப்பையில கற்கள் அதிகமாகும். அடுத்து மலச்சிக்கல் மலச்சிக்கல் இங்க மலம் சரியா போகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா பைல்ல இருக்கு. டைரக்ட் பைல், இன்டைரக்ட், கான்ஜுகேட்டட் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அது அதிகரித்து இன்னமும் இந்த கல்லீரலுக்கு திருப்பி வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையில வந்து கற்கள் அதிகமாகும். அதனால மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. தூக்கம் முழுமையா இருக்கணும். பெண்கள் ஆனா அவங்களுக்கு மாதவிடாய் சீரா இருக்கணும். கர்ப்பப்பைக்குரிய ஹார்மோன்ஸ் சீரா இருக்கணும். கர்ப்பப்பையில கட்டிகள் இல்ல அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் போன்றவை இருந்ததுன்னா இது ரொம்ப ஜாஸ்தியாகும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளின் தவறுகள் இல்லாம இந்த மாதிரியான தவறுகள் இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா பித்தப்பையில கற்கள் வந்து பெரிதாகி கொண்டே போகும். ஸோ அதனால பித்தப்பை கற்கள் எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சின்னதாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வெளியேற்றிடலாம். கொஞ்சம் பெரிதாக இருந்ததுன்னா ஸ்லோவாக நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அதை டிஸ்இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம வெளியே வந்து தள்ள முடியும். ஆனால் இதில் ஒரு சில இடத்துல கூட நம்ம வந்து ஒரு ஒரு தேக்க நிலை இருக்கக்கூடாது. தேக்க நிலை இருந்தோது அப்படின்னா அந்த கற்கள் வந்து நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே தான் இருக்கும். வெளியே வருமா அப்படின்னா வெளியே வந்து அந்த பித்தப்பை கற்கள் இல்லாமல் இருந்தவங்க இருக்காங்க. ஸோ நம்மிடமே சிகிச்சை எடுத்து இதுவானவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர் மெடிசன்ஸ் எடுக்கிறதுல, ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல, இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது உணவு முறை. நம்ம இந்த பித்தப்பை கற்கள் வந்ததுக்கு காரணமே பிரைமரியா உணவு முறை, 2வது வாழ்வியல் முறை. இதை 2யும் சீர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பித்தப்பை கற்கள் இல்லாமல் இருக்கலாம். சரி, பித்தப்பையை எடுத்துட்டா அப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னா, பித்தப்பையை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் செரிமானம் ஆகாது. அப்ப நாட்கள்ல வந்து மலச்சிக்கலும் கழிச்சலும் மாற்றி மாற்றி வரும். அதே மாதிரி இரத்த நாளங்கள்லையும் கொழுப்பு படிந்து இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எங்க முழிச்சுக்கணும்னா, மலச்சிக்கல் தூக்கமின்மையோட மேல் வயிற்று பகுதியில வலி வந்ததுனாலே நம்ம முழிச்சுக்கணும். நம்ம பித்தப்பைக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க என்ன மாதிரியான அதை வந்து ஒரு ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணலான்னா, கடுகு, வெந்தயம், விரலி மஞ்சள், கட்டி பெருங்காயம் இதை சம அளவு எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து 1 டம்ளர் இல்லை அரை டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து 3 வேளையும் நம்ம எப்பெல்லாம் உணவு எடுக்கிறோமோ அதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாடி பருகிட்டு இதை எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஆரம்ப ஸ்டேஜ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஸ்லெட்ஜ், அந்த இடத்துலயே நமக்கு க்ளீன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி குடித்த பிறகு எனக்கு இங்கே வலி இல்லைனாலே உங்கள் பித்தப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளகுளப்பு தன்மை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். பித்தப்பை கற்களுக்கு நீங்கள் எந்த முறை சிகிச்சை எடுத்தாலும் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும். இது இல்லாமல் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலிப்புக்கும் பித்தப்பை கற்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருக்கும். பாலிப்பையே பித்தப்பை கற்கள்னு ஸ்கேன்ல போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு சில இடத்துல தான் பாலிப் அப்படின்னு இருக்கும். ஸோ பாலிப்பை நம்ம பார்க்கணும். பாலிப் வந்து கரையாது. ஆனால் சில இடங்களில் பாலிப் கரையும். பாலிப் அப்படிங்கிறது என்னன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போன்று ஒட்டி இருப்பது பாலிப்பாக இருக்கும். அது வந்து ஈஸியாக நமக்கு போயிடும், நார்மல் ஆகிடும். ஆனால் ஒரு ஒரு சின்ன டேக் மாதிரி ஃபார்ம் ஆயிருதுன்னா அது போகாது. ஆனால் அது சைஸ் பெருசாகக்கூடாது. சைஸ் பெருசாகிக்கிட்டே வந்தது அப்படின்னா அது கேன்சர் ஏற்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால பாலிப் இருந்தாலும் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக 6 மாதத்திற்கு ஒரு முறை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அதே சைஸில் இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். சைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆச்சு அப்படின்னா நம்ம காலம் தாமதிக்காமல் மருத்துவரை வந்து அணுகணும். ஸோ அதனால பித்தப்பை அப்படிங்கிறது அவ்வளோ வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. வெஸ்டீஜியல் ஆர்கன் கிடையாது. ஈஸியாக தூக்கி போட்டுட்டு போக வேண்டிய ஆர்கன் கிடையாது. நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். ஆனால் அது ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்து சரி செய்து கொள்வது இன்றியமையாத ஒரு விஷயம். நன்றி.